உமன்ஸ் ஹெல்த் சீரீஸில் இன்னைக்கு பார்க்க போகிறது பியூபர்ட்டி சம்மந்தமாக. பியூபர்ட்டின்றது ஒரு கேர்ளோட வயசில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ். ஸோ அ கேர்ள் இஸ் ஸ்லோலி டிரான்சிஷனிங் இன் டு உமன் ஃபேஸ். ஸோ இந்த நேரம் வந்து ஷில் பி லுக்ட் அப் ஆன் அண்ட் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் அவங்க உடம்புல, ஆஸ் வெல் அஸ் மென்டலாகவும் தே கோ த்ரூ ஸோ மச். பியூபர்ட்டின்றது மென்சஸ் ஃபஸ்ட்டு வர்றது அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் உடம்புல வேறு சில சேஞ்சஸும் வரும். ஸோ இந்த பியூபர்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவன் மேல் ஆல்சோ தே கோ த்ரூ தோஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ். மேலுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு 9 வயசுலேருந்து 10-14 வயசு வரைக்கும் அந்த பியூபர்ட்டி சேஞ்சஸ் தெரியும். ஃபீமேல்ஸில் வந்து ஒரு 11, 13 அந்த 15 வரைக்கும் கூட தெரியும் அப்படின்வாங்க. இப்போல்லாம் ரொம்ப ஏர்லி ஆகி 8 வயசுலேயே கூட ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. பியூபர்ட்டி அரவுண்ட் என்ன சேஞ்சஸ்லாம் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். ஸோ அதுதான் ஒரு இனிஷியல் சைன் ஆஃப் ஒரு மெனார்கி ஆக போகிறாங்க, ஏஜ் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சைனாகவும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் சடனாக திடீர்னு கொஞ்சம் ஹைட்டு போடலாம், இல்லை திடீர்னு ஒரு நல்லா பசி எடுத்து நல்லா சாப்பிட்ற மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைட் ஆக ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஹேர் க்ரோத் இருக்கும், ஆம்பிட்ஸில் பியூபிக் ரீஜன்லாம் ஹேர் க்ரோத் இருக்கும். பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். முக்கியமாக ஆக்னி வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ்க்கெல்லாம் கூட மென்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மென்சஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 1 இயருக்கு இட் கேன் பி இர்ரெகுலர். சில பேருக்கு அது இர்ரெகுலராக இருக்கலாம், விச் இஸ் குவைட் நார்மல். பாடி வைஸ் நிறைய சேஞ்சஸ் போகிறனால தேல் பி லிட்டில் மோர் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். அவங்களோட அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வந்து தே ஹாவ் டு கெட் இட் பேக். ஸோ வீட்லேயோ வெளியிலையோ அந்த கிரிட்டிசிசம்லாம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பியூபர்ட்டி நேரத்தில் என்னெல்லாம் அவங்க சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால்சியம் நிறையா இருக்கிற மாதிரி அண்ட் அயன் ரிச் ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ராகி எடுத்துக்கிறது, களி மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ராகி எடுத்துக்கிறது. அண்ட் கால்சியம் ரிச் ஃபுட்டு, க்ரீன்ஸ் முக்கியமாக கீரையில் முருங்கைக்கீரை அண்ட் பசலைக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் எடுத்துக்கலாம். அயன் நல்லா அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பிட் ஆஃப் ஒரு லெமனும் சேர்த்து கொடுக்கலாம். அண்ட் ப்ரோட்டீன் சோர்சஸ்ன்னு பார்க்கும்போது எக்கு, சிக்கனு அண்ட் கொண்டக்கடலை எடுத்துக்கிறது அண்ட் கிரவுண்ட் நட்ஸு, நிலக்கடலை கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. சில பேருக்கு அந்த பியூபர்ட்டி அரவுண்ட் உடம்பு ஹீட்டு கொஞ்சம் அதிகமாகும். அவங்களுக்கு வந்து மோர் கொடுக்கறது, இளநீ கொடுக்கறது, இல்லை ஜீரா வாட்டர் கொடுக்கறது அதெல்லாமும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதெல்லாம் அவங்களோட டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேக்கரி ஃபுட்டு சாப்பிட்றது, ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிட்றது, சுகர் அதிகமாக இருக்கிறத சாப்பிட்றது இதெல்லாம் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம், நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கணும். அண்ட் நல்ல சன் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ் உட்காந்துக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஃபிசிக்கல்